ஷோ டிக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் அன்னோட வணக்கம். தண்டர் போல்ட்ஸ் மூவி ரிவ்யூ வந்திருக்கிறீங்க. நோ ஸ்பாய்லர்ஸ் தான், பயப்பட வேணாம். ஆக்சுவலாக வந்து சும்மா அங்கங்கே இது என்ன எப்படி அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். மற்றபடி வந்து இன்டெப்த்தாக வந்து சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து ருக்கோஜாரா ஆராம்சே வாவான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வித் ஸ்பாய்லர்ஸோடு இருக்குது, அதை பார்த்துருங்க. ஸோ வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ் ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆக்சுவலாக வந்து இந்த பிளாட் எல்லாமே பற்றி சொல்லணும் அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம், இந்த பிளாட்டில் வந்து முக்கியமான ஒரு 3 நபர்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலனா, நம்ம ஃப்ளோரன்ஸ் பியூக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கி செபாஸ்டியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டியனாக இருக்கிற டேவிட் ஹார்பர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து இவங்க 3 பேரை தவிர்த்து இவங்க எல்லாத்துக்குமே உங்கள் அப்பாவுக்கு அப்பா ஒருத்தர் இருப்பான்னு சொல்லுவாங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேலண்டினா. ஸோ இவங்க எல்லாரையுமே சேர்த்து வச்சதே இவங்க தான். ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு கெட்ட விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. பட் அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா மாறி இருக்கும் படத்தில். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. அண்டு முக்கியமாக வந்து இவங்க 3 பேரோட ஒரு ரோல் வந்து படத்தில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் வாக்கரோட ஒரு ரோல், அதுக்கப்புறம் தான் ஒரு கோஸ்டோட ஒரு ரோல். டாஸ்க் மாஸ்டர்லாம் வந்து கணக்கே எடுத்துக்காதீங்க. ஸ்க்ரீனில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டோம், டாஸ்க் மாஸ்டர் வந்து போட்டு தள்ளிடுவாங்கன்னு. நான் வந்து ஓகே, அந்த ஃப்ளோரில் வச்சு சண்டை செஞ்சு சம்பவம் பண்ணி அந்த ஃபயர் ஆகும்ல, அதில் செத்து போயிடுவாங்களோன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் கடைசியில் வந்து ஸோ இப்படி போவாங்கன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து சீரியஸ்லி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரோட ஒரு ரோல், நம்ம பக்கி, அதுக்கப்புறம் வந்து ரெட் கார்டியன், எலனா, இவங்க 3 பேரோட ஒரு ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் படத்தில். இவங்க இல்லைனா அந்த தண்டர் போல்ட்ஸ்ன்ற ஆஸ்ட்ரிக்ஸ் அந்த ஒரு படமே வந்து கிடையாது. ஆக்சுவலாக தண்டர் போல்ட்ஸ் அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இருக்குது. கடைசி வரை நேம் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு வந்து கடைசியாக பண்ணாங்க. அது வந்து இப்போ போட்டால் நல்லா இருக்காது, கடைசியாகவே சொல்கிறேன். முக்கியமாக வந்து கதை எப்படின்னா, ஒரு எப்படி தோற்று போனவங்க எல்லாமே வந்து திரும்ப சென்ட்ரியை எதிர்த்து இவங்க போராடி மறுபடியும் நியூயார்க்கை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றதான் வந்து கதையே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இவங்க 3 பேரையுமே சேர்த்து பாபுக்கு வந்து மிகப்பெரிய ரோல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லீவிஸ் புல்மேனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க. யார், நம்ம பாபா நடித்ததா சொல்கிறேன். பட் அதுக்கு மேலே வந்து சென்ட்ரியாவும் சரி வாய்டாவும் சரி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு இது வந்து பிளாட்டாக வச்சுக்கோங்க. நெகட்டிவிட்டி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து சொல்கிறேன். எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன மனக்குறை என்னென்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா ரெட்டலுக்கு எவ்வளோ பெரிய ஆள் பேசியே வேறு கன்வின்ஸ் பண்ணுறாராமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரோஸ் பண்ணீங்க எல்லாரும். படம் நான் வந்து இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து இது பண்ணுறேங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, சாம் வில்சன் வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் கிடையாது, ஓகேங்களா. அதனால் வந்து இது வேறு நிறைய ரீஷூட் வேறு பண்ணாங்க, ஸ்க்ரீன் பிளே நிறைய மறுபடியும் டெஸ்ட் பண்ணாங்க, அது ஒரு பக்கம் போகட்டும். பட் அந்த இடத்துல வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு எலனாவுக்கும் ஒரு வாய்டுக்கும் ஒரு பாபுக்கும் சென்ட்ரிக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டியை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஹல்க் நட்டாஷா அந்த ஒரு காம்போ, இங்கிட்டு வந்து ரெட்டலுக்கு சாம் வில்சன் அந்த ஒரு காம்போ, அந்த வரிசையில் இந்த காம்போ சென்ட்ரி அஸ் வாய்ட் அஸ் பாப் எனிதிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸ் நம்ம எலனா, இவங்களோட காம்போ வந்து பயங்கரமாக வந்து பேசப்படும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கதையில் வந்து எலனா பாப் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வேறு லெவலு. அப்படியே வந்து என்னடா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு யூ ஜஸ்ட் டூயிங் லைக் கப்புள்ஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு வந்து எலனா சொல்லும்போது, அக்கா என்னக்கா பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து டேவிட் ஹார்பர் அஸ் அ ரெட் கார்டியன் சீரியஸ்லி மனுஷன் வந்து தூக்கி சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். கேஷுவலாக கவுண்டரை கொடுத்துட்டு போகிறாருங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படி ஒரு இடத்துல வந்து நீ அலெக்ஸி நீ தூங்குனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் கேட்கும்போது, தூங்கலாம் நான் வந்து எல்லாம் கடைசியாக சாகிறப்ப நான் மொத்தமாக தூங்கிக்கிறேன், அது வரைக்கும் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தியேட்டரே அது எரப்ட் ஆச்சு பயங்கரமாக. செம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செபாஸ்டியன் ஸ்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருமே மனுஷன் வந்து வின்டர் சோல்ஜரை வந்து அவரை வந்து அதை தவிர்த்து வேறு எந்த ரோல்லையுமே அவரை பொருத்தி பார்க்க முடியல. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்குது பிரேவ் நியூ வேர்ல்டுக்குமே இதுக்குமே, அவ்வளோதான். அது மாதிரி ஸ்பாய்லர் போட மாட்டேன். பிரேவ் நியூ வேர்ல்டுக்கும் தண்டர் பேர்டுக்குமே ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்குது. என்ன கனெக்டிவிட்டினா, எப்படி வந்து நம்ம செபாஸ்டியன் ஸ்டானும் சாம் வில்சனுமே வந்து எப்படி அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்களோ, பக்கியும்
சாமுவல்ஸும் ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்களோ அதோட ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இங்கே இருக்கும். அது வந்து நம்ம துப்பாக்கி ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். இதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு. காரணம் வந்து அவங்க கோட் சூட் தான். அந்த கோட் சூட் தான் வந்து அப்படி இங்கே கண்டினியூ ஆகுது. நேராக வந்து ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ், ஒரு கவர்மெண்ட்டோட கான்ஃபரன்ஸில் தான் வந்து மனுஷன் இணைகிறாப்புல. ஸோ பக்கி கிட்ட அங்கே சொல்லிட்டு போனதை இங்கே வந்து செபாஸ்டியன் ஸ்டான், ஐ மீன் பக்கி வந்து செய்கிறாப்புல. அவ்வளோதான் விஷயம். அண்டு ஒன் ஆஃப் த இரிட்டேட்டிங் கேரக்டராக வந்து வேலண்டினா இருப்பாங்க. இதுக்கு வந்து நான் அஷூரன்ஸ் தரேன். கடைசியாக அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாய்டெல்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கியும் ரெட் கார்டினுமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க தானே வேலண்டினா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டின் கேட்பாப்புல. பக்கி வந்து ஆமாம் அவங்களே தான் அப்படின்னு. அப்பா போட்டு தள்ளிடுவா, போட்டு தள்ளக்கூடாது, அவங்கள வச்சு செய்யணும், தனித்தனியாக செய்யணும். அப்போ அவங்க எல்லுமோ ஓட்டைக்காமல் நான் விட மாட்டேன் பக்கி, நீ வா பக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு போகும்போது இதை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக மாற்றிடுவாங்க வேலண்டினா. இது வந்து ஃபைட்டுன்னு முடிய போகும்போது தான் நான் நினச்சேன். பட் ஆனால் கடைசியாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஆக்கிட்டானுங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து நடந்தது. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஒன்லைனாக நான் சொல்கிறது என்னென்னா, கதை வைஸாகவே நான் சொல்லிட்டேன், பிளாட் வைஸாக சொல்லிட்டேன், நெகட்டிவிட்டி சொல்லிட்டேன். பாசிட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டு மொத்தத்துக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது எலனா, ரெட் கார்டியன், பக்கி, இவங்க 3 பேரோட ரோல். இது எல்லாத்தையுமே தாண்டி சென்ட்ரி மனக்குறையாக நான் வந்து என்ன சொன்னேன்னா, அதான் சென்ட்ரியுமே பயங்கரமாக இன்னும் லைட்டாக காமிச்சிருந்துருக்கலாம். வாய்டோட எஃபெக்டையுமே இன்னும் பயங்கரமாக காமிச்சிருக்கலாம். ஓகே, காமிச்சது சும்மா லைட்டாக ஒரு கிளிம்ஸு இப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம அயன்மேன் சொல்லிட்டு இப்படி ஒரு சொடக்கு போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸாக தான் இருந்தது. பட் எல்லாத்தையுமே தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காமிச்சிருந்துருக்கலாம். இப்போ நான் அந்த ரெஃபரன்ஸுக்கு வரேன். எதுக்கு ரெட் ஹல்கை வந்து சாமுவல்சன் வந்து தாலாட்டு பாடி தூங்க வச்சார், அமைதியாக்குனார்ன்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இங்கனக்குள்ளே வந்து இதே கேள்வி உங்களுக்கு வரும். ஏண்டா அவ்வளோ பெரிய வாய்டு, இவங்க வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க சமாதானப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் வாய்டுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. வாய்டுன்றது என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன விளக்கம் தரேன். இட்ஸ் அ நான் ஸ்பாய்லர் பட் அஸ் அ ஸ்பாய்லர். என்ன ஒரு விஷயம்னா, வாய்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கெட்ட நினைவுகள், ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த கெட்ட விஷயங்களுக்குள்ளே போய் நீங்கள் எப்படி போராடி வெளியே வரீங்க அப்படின்ற விஷயத்த வந்து இருக்குது. அதை வந்து மாற்றி 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 உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வாய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் மற்றபடி வேறு எதுவுமே வந்து ஸ்பாய்லர் பட விடும்ல. ஸோ இதுதான் வந்து ஒட்டு மொத்தத்துக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம். இவங்க 3 பேரோட ஒரு கனெக்டிவிட்டி அண்ட் கோஸ்ட்டுக்கு பரவாயில்லைங்க, டீசெண்டான ஒரு கேரக்டரைசேஷன் தான் இருக்குது. ரெட் கார்டியனுமே தவிர்த்து ஜான் வாக்கருமே வந்து ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்தாலுமே சும்மாலாம் கிடையாது, அங்கங்கே கவுண்டர்லாம் போட்டு தானாகவே அந்த அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே மாறவே இல்லை அவர். எங்கிட்ட ஃபால்கன் அந்த வின்டர் சோல்ஜர்லேருந்து இப்போ வரைக்குமே அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார். அதான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னதே என்டி ஷீல்டு இருக்குது பார்த்தியா, அது எப்படி வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து வக்கீல் சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஓவராலாக படம் வந்து சூப்பர் ரீவாச்சபிள். ஆக்சுவலாக வந்து எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு எல்லாருமே சொன்னது வந்து படம் நல்லா போரு அப்படி இப்படின்னு. இந்த வார்த்தையை வந்து நீங்கள் தண்டர்போல்ட்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் சொல்லவே முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மையாக கலகலான்னு போகும். ஆக்சுவலாக வந்து படம் 2 மணி நேரம் 6 நிமிஷங்க. பிரேக்லாம் பெருசாக விடும். பிரேக் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் விட்டாங்க. ஆக்சுவலாக இது பிரேக்கே கிடையாது, நம்ம ஊரில் பிரேக் விட்றாங்க, அவ்வளோதான் வித்தியாசமே, வேறு ஒன்றும் கிடையாது. முக்கியமாக வந்து 1 ஹவர் நல்லா கலகலன்னு போகும். அடுத்த 1 ஹவர் ஒரு சின்ன சென்டிமெண்டல் எமோஷனல் டச் ப்ளஸ் அவங்க எப்படி ஒரு தண்டர் போல்ட்ஸாக மாறி மறுபடியும் அந்த நியூயார்க்கை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ கேரக்டரைசேஷனும் சரி, அது மொத்தம் ஸ்டண்ட் வைஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. ஒரு ஃபைட் சீன் வரும், முக்கியமாக வேலண்டினோட ஒரு ஒன் ஆஃப் த பங்கர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அசம்பிள் பண்ணி போட்டு தர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க புத்திசாலித்தனமாக வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அதில் தான் வந்து டாஸ்க் மாஸ்டர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஸோ ஓவராலாக படம் வந்து ரொம்ப ரொம்ப டீசென்ட், ரீவாச்சபிள். அண்ட் அகெயின் வந்து இன்னொரு தடவை போவேன், அது என்னைக்கெல்லாம் கேட்காதீங்க. முக்கியமாக இந்த படத்தை வந்து முதல்ல பார்த்துருங்க. ஏன்னா வந்து இதில் வந்து மல்டிவர்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. மற்றபடி வந்து எல்லாமே ஸ்பாய்லர் வீடியோவில் வந்து நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்க ஒட்டுமொத்த கதையுமே வந்து நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ நான் வணக்கம்.